சிவம் சாய் அகாடமி. எங்கள் கனவு உங்களின் அரசு வேலை. டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கிற அனைத்து மாணவர்களுக்குமே வணக்கம். இன்றைய உலகம் இன்று மட்டுமல்ல, முந்தைய காலம் முதலே பொருளாதாரம் என்ற ஒரு இலக்க நோக்கி தான் ஓடிக்கிட்டே இருக்கு. வள்ளுவ பெருமகனாரே என்ன சொல்லியிருக்கிறார்னா, பொருள் அல்லவரை பொருளாகச் செய்யும் பொருள் அல்லதில்லை பொருள் என்று சொல்லியிருக்கிறார். அதாவது ஒரு பொருட்டாக மதிக்கப்படாதவரையும் ஒரு மதிப்புமிக்க பொருளாக மதிக்கச் செய்வது அந்த பொருள் தான். நம்ம அரசு வேலைக்கு செல்லணும்னு நினைக்கிற மிக முக்கியமான காரணங்கள்ல ஒன்று மதிப்பு, மற்றொன்று பொருளாதாரம். இந்த இரண்டு காரணமாகத்தான் நம்ம அரசு வேலைக்கே செல்றோம். அதற்கு ஏற்றாற் போலவே அரசு தற்போது மிகப்பெரிய ஒரு அறிவிப்பை இன்று வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த அறிவிப்பு மூலமாக குரூப் 4 சம்பளம் எவ்வளவாக உயரப்போகிறதுனா கிட்டத்தட்ட ரூபாய் 40,000 உயரப்போகிறது. நீங்க இப்போ வரப்போற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 தேர்வுல தேர்ச்சி பெற்றா நீங்க வேலைக்கு செல்லும் பொழுது உங்களுடைய முதல் மாத சம்பளம் 40,000 இருப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கிறது. அப்படின்னா தற்போது குரூப் 4 தேர்வுல நீங்க தேர்ச்சி பெற்றா எவ்வளவு சம்பளம் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னா, தற்போதைய சம்பள விகிதப்படி நம்ம லெவல் 8ல தான் உங்களை தேர்வு செய்யறாங்க. லெவல் 8க்கு உங்களுடைய அடிப்படை ஊதியம் எவ்வளவுனா 19,500 ரூபாய். இப்பொழுது டியர்னஸ் அலவன்ஸ் எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா 53% கொடுக்குறாங்க. அப்ப 10,335 ரூபாய் நமக்கு கிடைக்கும். கூடவே ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் மினிமம் 800 ரூபாய் கிடைக்கும். உங்களுடைய சிட்டி கிரேடுக்கு ஏற்ற மாதிரி அது மாறும். நான் ஆவரேஜா 800 எடுத்திருக்கேன். மெடிக்கல் அலவன்ஸ் எல்லாருக்குமே 300 ரூபாய் தான். ஆக மொத்தம் உங்களுக்கு 30,935 ரூபாய் கிராஸ் சேலரியா உங்களுக்கு முதல் மாத சம்பளம் கிடைக்கும் இப்போது இருக்கக்கூடிய சம்பள விகிதத்தில். ஆனா அரசு இப்பொழுது என்ன அறிவிச்சிருக்குன்னா, 8வது பே கமிஷனை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். பே கமிஷன் எதுக்கு அமைக்கிறாங்கன்னா, ஒவ்வொரு 10 வருடத்திற்கும் ஊதிய விகிதத்தை மாற்றுவது பே கமிஷனுடைய முக்கியமான வேலை. இதற்கு முன்பு 7வது பே கமிஷன் எப்பொழுது சென்ட்ரல் கவர்மெண்டால் நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னா 1/1/2016 ஜனவரி 1, 2016 அன்றுதான் 7th பே கமிஷன் பாத்தீங்கன்னா நடைமுறைக்கு வந்தது. இப்ப மீண்டும் அடுத்தது எப்ப நடைமுறைக்கு வரும் என்று எதிர்பார்க்கறாங்கன்னா 1/1/2026. இப்ப இந்த பே கமிஷன் ஃபிட்மென்ட் ஃபேக்டரா எவ்வளவு பரிந்துரை செய்யலாம் என்று நிபுணர்கள் கூறுறாங்கன்னா 2.23 மடங்கு ஃபிட்மென்ட் ஃபேக்டரா இருக்கும் எதிர்பார்க்கறாங்க. நம்ம அப்ராக்சிமேட்டா ஃபிட்மென்ட் ஃபேக்டரை 2ன்னு எடுத்துக்கலாம். நம்ம 2ன்னு ஃபிட்மென்ட் ஃபேக்டரா எடுத்துக்கிட்டா நம்முடைய சம்பளம் எவ்வளவு உயரும் அப்படின்னா, பேசிக் பேல நீங்க 2ஆல் பெருக்கிக்கிட்டீங்கன்னா 19,500 2ஆல் பெருக்கிட்டீங்கன்னா 39,000 உங்களுடைய அடிப்படை ஊதியமாக மாறும். டிஏ உங்களுக்கு 0% இருந்து ஆரம்பிக்கும். அதனால முதல் மாச சம்பளத்துல டிஏ 0% தான். அதற்கு அடுத்தது ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் பாத்தீங்கன்னா ஆவரேஜா 1,500 இருக்கலாம். மெடிக்கல் அலவன்ஸ் 500 ரூபாய் இருக்கலாம். இதை நீங்க ஆட் பண்ணீங்கனாலே உங்களுடைய முதல் மாத சம்பளம் எவ்வளவாக இருக்கும்னா, அதிகபட்சம் 41,000 இருக்கலாம். குறைந்தபட்சம் நிச்சயமாக 40,000 மாறும். சென்ட்ரல் கவர்மெண்ட் 1/1/2026 அன்று ஒருவேளை நடைமுறைப்படுத்திட்டா அதற்கு அடுத்தது நம்முடைய ஸ்டேட் கவர்மெண்ட் அதை பின்பற்றி நடைமுறைப்படுத்துவாங்க. அதே தேதியில நடைமுறைப்படுத்தணும் என்ற எந்த அவசியமும் கிடையாது. அவங்க 6 மாதமோ அல்லது 1 வருடமோ தள்ளி கூட நடைமுறைப்படுத்துவாங்க. ஆனா நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள்ல இருந்து நமக்கு அந்த சம்பள விகிதத்துல ஊதியத்தை கொடுத்துருவாங்க. ஒருவேளை தள்ளி கொடுத்தா கூட அரியரா போட்டு நமக்கு தமிழக அரசு கொடுத்துரும். அதனால இந்த வாய்ப்பை நீங்க கண்டிப்பாக தவறவிட கூடாது. அரசு ஊழியர்களுக்கான நல்ல பல விஷயங்கள் சமீப காலமா நடந்துகிட்டே வருது. இந்த முறை நீங்க தேர்வாகலனா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு வருடத்திற்கும் 5-6 லட்சம் ரூபாய் மிகப்பெரிய பொருளாதார இழப்பு நேரிடும். வாய்ப்பு உங்க கதவை தட்டுகிறது. அதனால தெளிவா பயன்படுத்திங்க. காரணம் என்னன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்னொரு விஷயத்தையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம், அதாவது ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க உங்களுடைய அரசு பணியில 25 வருடம் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா நீங்க கடைசியாக வாங்கின ஊதியத்துல 50% உங்களுக்கு பென்ஷனா தரக்கூடிய திட்டம் தான் அது. அதை பற்றி விரிவாக நம்ம வேற ஒரு பதிவுல பார்க்கலாம். கடந்த ஒரு 2-3 மாத காலங்களாகவே அரசு ஊழியர்களுக்கு நல்ல தகவல்கள் பாத்தீங்கன்னா கிடைத்து கொண்டே இருக்கிறது.
கிடையாது. நமக்கும் மிக விரைவில் இந்த 8th பே கமிஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் நடைமுறைப்படுத்தப்பட்ட பிறகு மிக விரைவில் நம்முடைய தமிழக அரசும் நடைமுறைப்படுத்த சாத்தியம் இருக்கு. அதனால இந்த டிஎன்பிசி குரூப் 4 தேர்வை தயவு செய்து தேர்வாகாம விட்டுறாதீங்க. இந்த ஒரு விஷயத்தையே நீங்க எக்கனாமிக் மோட்டிவேஷனா எடுத்துக்கிட்டு தினமும் பாத்தீங்கன்னா படிக்க ஆரம்பிங்க. நீங்க படிக்காம வேஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார இழப்பா மாறிக்கிட்டே இருக்கும். அதனால தொடர்ச்சியா படிச்சுக்கிட்டே இருங்க. இதையே ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனை எடுத்துங்க. உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை மீட்டெடுப்பதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக உங்களுக்கு அமையும். அடுத்த ஒரு மிக முக்கியமான பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். சிவம்சி அகாடமியை தொடர்ந்துகிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.